நம்ம வந்த இந்த கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ராமேஸ்வரம் பாலத்துக்கு போகுது. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கீங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் தாங்க இருக்கோம். இன்னும் உங்களுக்கு பின்னாடி பேக் சைடில் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். எஸ், நம்மளுடைய புதிய பாம்பன் பாலம் பக்கத்தில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி இந்த புதிய பாம்பன் பாலத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள், ஜான்வரி 31ங்க. நீங்கள் சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த புதிய பாம்பன் பாலத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோட ரேக் மண்டபமில் இருந்து ராமேஸ்வரம் போகுது. இன்றைக்கி ஜனவரி 31 ஆல்ரெடி நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்துருப்போம். ஜான்வரி 17 இருந்து ட்ரெயின் வரப்போகுது அப்படின்ட்டு. அது ஒரு சில பிரச்சனைகள்னால அப்படியே தள்ளி வச்சுட்டாங்க. பட் ஆனால் அது இன்றைக்கி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நம்ம வீடியோவுமே எடுத்து முடிச்சிட்டோம். ஆக்சுவலி வீடியோ எடுத்து முடித்ததுக்கப்புறமே செம்ம மழை வந்துருச்சு. ஸோ மழையெல்லாம் நின்னதுக்கப்புறம் இன்ட்ரோ பேசிடலாம் அப்படின்ட்டு இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேங்க. நேற்று நைட்டு கன்னியாகுமரியில் இருந்து கிளம்பி மண்டபம் வரக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸை தான் இன்றைக்கி மண்டபமில் இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் கொண்டு வர போகிறாங்க. அந்த ட்ரெயினில் தான் நம்ம மதுரையில் இருந்து இங்கே மண்டபம் வரைக்கும் வந்திருப்போம். நம்ம ட்ராவல் பண்ணி வந்த அதே ட்ரெயின் தான் எப்போவுமே மெயின்டெனன்ஸ்க்கு மதுரைக்கு போகும். பட் ஆனால் இன்னையில் இருந்து இதுக்கப்புறம் முழுக்க கண்டிப்பாக ராமேஸ்வரத்துக்கு தான் போகும். இதிலேருந்து நமக்கு என்ன ஒரு விஷயம் தெரிய வருது அப்படின்னா, அதாவது நம்ம புதிய பாம்பன் பாலம் முழுக்க தயாராகிடுச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி இதை இனாக்ரேட் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னா பாம்பன் பாலம் ட்ரெயின் சர்வீஸ்க்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. ரொம்ப எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபுல் ரேக்குங்க. நம்ம ட்ராவல் பண்ணி வந்தால் கன்னியாகுமரி மண்டபம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தாங்க இப்போ கிளீனிங்க்கு போயிருக்கு. கிளீனிங் எல்லாமே முடிச்சுட்டு இன்றைக்கி சாயங்காலம் மறுபடியும் ராமேஸ்வரத்தில் இருந்து மண்டபம் வரைக்கும் பேசஞ்சர்ஸ் யாரையுமே ஏற்றாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எம்டி ரேக்கு தான். அந்த எம்டி ரேக் மண்டபம் வரைக்கும் ரீச் ஆகிட்டு மண்டபமில் இருந்து திருப்பதி வரைக்கும் ஆப்ரேட் ஆகும். இப்போ வாங்க இந்த புதிய பாம்பன் பாலத்து மேலே அந்த எம்டி ரேக் போன வீடியோவை பார்த்துட்டு வாங்க. மதுரையில் இருந்து மண்டபம் வரைக்கும் நம்ம அந்த கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் தான் வந்திருப்போம். நம்ம இறங்கின உடனே, அதாவது ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ளே வந்த உடனே
டக்குன்னு டோர் எல்லாமே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போயே எங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, சரி கண்டிப்பாக இன்றைக்கி வந்து புதிய பாம்பன் பாலத்து மேலே அந்த ட்ரெயின் போக போகுது அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் டோர் எல்லாத்தையுமே டக்குன்னு க்ளோஸ் பண்ணாங்க. ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்தாங்க, ட்ரெயின் வந்து மெயின்டெனன்ஸ்க்கு மதுரைக்கு போகுது அப்படின்ட்டு. பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே ட்ரெயினில் இருந்து மண்டபம் ஸ்டேஷனில் இறங்கணும் அப்படின்ட்டு. ட்ரெயின் வந்து மெயின்டெனன்ஸ்க்கு மதுரைக்கு போகுது, எல்லாருமே டக்குன்னு இறங்குங்கன்ட்டு ஸ்டேஷன்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. பட் ஆனால் ட்ரெயின் வந்து மெயின்டெனன்ஸ்க்காக ராமேஸ்வரம் தான் போகுது, ட்ரெயின் வந்து ராமேஸ்வரத்துக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக வந்து பேசஞ்சர்ஸ் யாருமே இறங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் மதுரைக்குன்னு சொன்னாங்க. அதுலேயே எங்களுக்கு முழுக்க ஓகே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஜான்வரி 17ன்னு சொல்லியிருந்திருப்போம், அதுதான் மிஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு மண்டபமில் இருந்து அவசரமாக பஸ்ஸு பிடிச்சி இறங்கி, அதுவும் ஸ்பெஷல் பஸ் போலங்க. இப்போதைக்கு கன்னியாகுமரியில் இருந்து மண்டபம் வரக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், அதோட ரேக் ஷேரிங்காக மண்டபமில் இருந்து திருப்பதி வரைக்கும் போகக்கூடிய மீனாட்சி எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், இந்த ஒரு ட்ரெயினுக்கு மட்டும்தாங்க மெயின்டெனன்ஸ் ராமேஸ்வரத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் வீக்லி ட்ரெயின்ஸ் நிறைய இருக்குது. ராமேஸ்வரம் ஓக்கா இருக்குது, ராமேஸ்வரம் பனாரஸ் இருக்குது, இந்த மாதிரி வீக்லி ட்ரெயின்ஸ் நிறைய இருக்குது. அதுக்கெல்லாமே இப்போதைக்கு மெயின்டெனன்ஸ் வந்து மதுரை ஜங்ஷனில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இனி போக தான் ஒவ்வொரு ட்ரெயினுக்காக மெயின்டெனன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க ராமேஸ்வரத்துக்கு. ஒன்ஸ் நமக்கு இந்த பாம்பன் பிரிட்ஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நிறைய ட்ரெயின் வரப்போகுதுங்க. அதுலேயும் முக்கியமாக டெய்லியும் ரன் ஆகக்கூடிய திருவனந்தபுரத்துலேருந்து மதுரை வரைக்கும் ரன் ஆகக்கூடிய அமிர்தா எக்ஸ்பிரஸ், அது இங்கே ராமேஸ்வரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த ட்ரெயின் மூலியமாக ஆல்மோஸ்ட் ஒட்டுமொத்த கேரளாவையுமே இங்கே திருவனந்தபுரத்துலேருந்து மேலே பாலக்காடு வரைக்கும் கவர் பண்ணி, இங்கிட்டு பொள்ளாச்சி, பழனி, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், மதுரை, இந்த வழியாக சரௌண்டிங் எல்லாத்தையுமே கவர் பண்ணி ராமேஸ்வரம் வரைக்கும் அந்த ட்ரெயின் ரன் ஆக போகுது. அந்த ட்ரெயினோட டைம் ஷெட்யூலையுமே மாற்றிருக்காங்க. அதுவே ராமேஸ்வரத்துக்கு டைம் ஷெட்யூல் எல்லாத்தையுமே மாற்றிருக்காங்க. அதுவே அந்த ட்ரெயின் ராமேஸ்வரத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆக போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் ஆகிடுக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வீக்லி ட்ரெயின்ஸ்லாம் நிறைய ட்ரெயின் வரப்போகுதுங்க. நம்ம மேங்களூர் சென்ட்ரலேருந்து ராமேஸ்வரம் வயா பழனி அந்த ஒரு வீக்லி ட்ரெயினுமே வரப்போகுது. அகமதாபாத்லேருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்க ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் வந்து இங்கே ராமேஸ்வரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. அது கூடிய சீக்கிரத்தில் பர்மனெண்ட்டாகவும் ஆக போகுது. அண்ட் தென் ஹூப்ளிலேருந்து ராமேஸ்வரம் வரக்கூடிய எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், சிகந்தராபாத்லேருந்து ராமேஸ்வரம் வரதாக இருக்கட்டும், இப்போ இந்த ட்ரெயின் எல்லாமே அங்கங்கே ஷார்ட் டெர்மினேட் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் இந்த பாம்பன் பிரிட்ஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எல்லா ட்ரெயினுமே டுவர்ட்ஸ் ராமேஸ்வரம் நோக்கி தான் வரப்போகுது. ஓகே மக்களே, ஸோ எத்தனை பேர் இந்த பாம்பன் பிரிட்ஜுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புதிய பாம்பன் பாலத்தில் ஃபஸ்ட்டு கமர்ஷியல் ரன் எந்த ட்ரெயின் போக போகுதுன்ட்டு தெரியல. உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க, நம்ம மதுரையிலேருந்து மண்டபம் வரைக்கும் அன்ரிசர்வ்டில் தான் வந்திருப்போம். அந்த ஒரு குட்டி ஸ்டோரியை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டைம் வந்து 5:25 ஆச்சுங்க. அவ்வளோதான், மண்டபம் ரீச் ஆயாச்சு. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பாய் ஃப்ரம் ட்ரெயின் பையன். அண்ட் தென் இந்த ஜேர்னியில் நம்ம கூட வந்த சிபிகுமார் ப்ரோ. பாம்பன் பிரிட்ஜுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. நாங்களும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பாய், டாடா ஃப்ரம் பாம்பன் பிரிட்ஜ். அது கொஞ்சம் நாளும் சொல்லும், என்னை பார்த்து எல்லாரும் காப்பி அடிக்கிறாங்க.